ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் வித் மலர். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான மட்டன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு அதிலே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட மிளகு, சீரகம், சோம்பு சேர்த்துக்கலாம். கசகசா சேர்த்துக்கிறேன். ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே உரித்து வச்சுருக்க பூண்டு, இஞ்சி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். இது இந்த அளவு வதங்கி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததும் இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்து நல்லா குழைய வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்த பிறகு இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொதித்து வரும்போது நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 8 விசில் விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இதில் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.